நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வெட்கி தலைகுனிக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோயில் உள்ளது. அந்த கோயில் வளாகத்திலே உதவி அர்ச்சகராக பணியாற்றக்கூடிய 3 பேர் மது போதையிலே சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டிருக்கிறார்கள் கோயில் வளாகத்திற்குள்ளே. இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. சமூக நீதி பேசுகிற இந்த மண்ணில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று கொண்டு வந்த சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட இந்த 3 உதவி அர்ச்சகர்களுடைய செயல் மிகவும் கேலிக்கூத்தானது, கேவலமானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போல ஒரு சம்பவத்தை இந்த நாட்டில் எங்காவது நடந்தது உண்டா? இது தேவையான சம்பவமா இது? ஏண்டா படுவாய் பசங்களா, அறிவில் உங்களுக்கு சோர்தான்ட்டு நீங்க பியா தின்றீங்க. கேமினேட்டி மாரியம்மன் கோயில் மிகப்பெரிய மாரியம்மன் கோயில், பிரசித்தி பெற்ற கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் கோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரையாக இருக்கிறது. முண்டம் உங்களுக்கு தெரியணும்ல. உங்களை எல்லாம் அர்ச்சகர் ஆக்கி விட்டு அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் ஆக்கி சட்டத்தை கொண்டாந்து ஏதோ கஷ்டப்படுறீங்களா கேட்பீங்களா மந்திரம் ஒதுங்களான்னு சொல்லி உங்களுக்கு வேலைக்கு போட்டு கொடுத்தா நீங்க குடிச்சிட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. உங்க வீட்டில் ஆடுங்களாடா டான்ஸ் ஆடுற, கோயில் ஆடுறீங்க. கபோதி போயிடலாம், கோயில போய் ஆடுறீங்க. அதை பார்க்க அந்த பொம்பளைங்களை மூஞ்சில வந்து வியூதி அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கோயில் நடக்கிற செயலா? மரியாதைக்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே, நீங்க 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பான், 2000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கலாம், புண்ணியம் இல்லை, அதெல்லாம் பெருமை இல்லை. நம் தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறார், கோயில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்தின் கீழே நியமிக்கப்பட்ட இவர்கள் எல்லாம் இந்த உதவியர்ச்சகராக போட்டு இந்த ஃப்ராடு பசங்கள்லாம் இன்னைக்கு கோயிலை கூடாரமா, கொடியவர்கள் கூடாரமா இன்னைக்கு ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறாங்களா, போலீஸ் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. வழக்கு பதிவு செய்த காவல்துறை கண்ணியவான்களே, அவர்களுக்கு மாவு கட்டு போடுங்கன்ட்டு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்ட அந்த 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க, டிஸ்மிஸ் பண்ண. அதுக்கு உதவியாளர் கார்த்திக்னு ஒரு பையன் தான், அவனையும் சேர்த்து அந்த 4 ஃப்ராடு பேர்கள் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும். அவனை குண்ட சட்டத்தில் கைது செய்யணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்திய அந்த 4 ஃப்ராடு பசங்க மீது நடவடிக்கை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விஷயத்திலே மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய HRNC மினிஸ்டர் திரு சேகர்பாபு அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ பதிவுக்கு மேலாக கேட்டுக்கொள்கிறேன். இது இந்து மத கோயில போய் நீ டான்ஸ் ஆடியடா கம்யூனிட்டி பேர, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சோறு போற கோயில் தானே இந்த மாதிரி வேலாமா? அவன் காவல்துறை அவனுக்கு மாவு கட்டுப்பட வேண்டும் என்று பல கோடி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.